தொடர்ந்துங்க கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் துறை பன்முக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு. ஒன்று டிபிசியில் கொள்முதல், இன்னொன்று நியாய விலை கடையில் சப்ளை, குடவுனில் நம்மளோட பணியாளர்களோடு சேர்ந்து அதற்கான ஏற்பாடுகள், கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவுத்துறை மூலமாக வழங்கக்கூடிய கடன்கள், புதிய கட்டடங்கள், இதை ஆய்வு பண்ண தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நான் இந்த டெல்டா மாவட்டத்தில் சுமார் ஒரு 30 கிராமங்கள் போயிட்டு வந்தேன். இப்போ திருவள்ளூர் போன்ற உட்பகுதிகளுக்கு ஆர்கேபேட் வரை அடிஷ்னல் கோடவுன் கட்டுறோம், அதை பார்க்குறோம். அதே மாதிரி எல்லா சப்ளையும் சீராக இருக்கும்பொழுது பாம் ஆயிலும் ஒரு மாதிரி சீராகிடுது. பருப்பு தேர்தல் நேரத்தில் சற்று ஆர்டர் ஒவ்வொரு மாதம் டெண்டர் அப்படிங்கிறதுனால சற்று தாமதம் ஏற்பட்டது. அதை முடுக்கி விடுறதுக்கும் பார்த்து இங்கே சப்ளை எப்படி இருக்குது, எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்வையிட வந்திருக்கோங்க. சார், இந்த ரேஷன் கடை பணியாளர்கள் அவங்க குடோன்லேருந்து வர அளவே எங்களுக்கு கம்மியாக வருது அப்படின்னு தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குடோன்லேருந்து அளவு சரியாக வரலன்னு எவ்வளோ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, எங்களுக்கு பேக்கிங்காக தரணும் அப்படின்னு. ஸோ அது எப்படி இல்லை, அந்த பேக்கிங் சேலத்தில் பரிசார்ந்த முறையில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சிலது பேக்கில் கொடுக்கும் பொழுது அதில் சில ஜிஎஸ்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு கிரே ஏரியா. ஸோ அனைத்து துறையிலும் பேசி தான் அதற்கான முடிவு எடுக்கப்படும். பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி சப்ளை ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி தொடர்ந்து யாராவது தவறு பண்ணாங்க இல்லையா, டிரான்சிட்டில் ஏதாவது பண்ணால் சிவில் சப்ளை சிஐடி நிர்மல் ஐஏஎஸ் மூலமாக டெஃபினட்டாக அதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு, அந்த தவறு செய்யக்கூடிய குடவுனில் இருக்கலாம், இல்லையா சப்ளையில் இருக்கலாம், இல்லையா டிரான்சிட்டில் இருக்கலாம், அந்த மாதிரி தவறுகள் நடந்தால். பட் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, இவ்வளோ பெரிய நிர்வாகம் 35,000 வரைக்கும் நியாய விலை கடைகள், 380 குடவுன் எல்லாம் நடக்கும்போது பலது நல்லாவும் நடக்கிறதுங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இதில் 1 or 2 தவறுகள் நடக்கும்போது அது டெஃபினட்டாக அதை நாங்கள் மறைக்கோ மறுக்கோ செய்யாமல் அதில் நியாயமான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய அந்த இடங்களில் டெஃபினட்டாக ஆய்வு செஞ்சு அந்த மாதிரி அதிகாரிகள் யாராவது அதில் ஈடுபட்டால் அவர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க ஸ்டெப் எடுப்போம். 2.8 3.1 லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 2.24 கோடி ரேஷன் கார்டு இப்போ சர்க்குலேஷனில் இருக்குது. அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்திருக்கோம். தட் இஸ் இறந்தவர்களை ரிமூவ் பண்ணுறது போன்றவர். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த 3.1 லட்சம் 2.8 லட்சம் சரிபார்க்கப்பட்டு இப்போ பிரிண்டிங்கான பர்மிஷன் மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த இந்த மாத இறுதிக்குள்ளோ மேக்ஸிமம் ஒரு 6 வாரத்துக்குள் வழங்குவதற்கான ஏற்பாடு நடந்தது. எல்லாராலையுமே கைவிடப்பட்டு தனிமையில், அதாவது ஒரு சிங்கிள் மெம்பருக்கு ரேஷன் கார்டு அரசு கொடுக்கறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு, தவறான குற்றச்சாட்டுக்கு அந்த புள்ளி வரும் சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏஐ கார்டுலேயே சுமார் ஒரு 90,000 பேர் சிங்கிள் மெம்பர் கார்டு இருக்குது. அதே மாதிரி எனக்கு இம்மீடியட்டாக கையில் ஞாபகம் இல்லை, பட் ப்ரியாரிட்டி கார்டுலேயும் 10 லட்சத்துக்கு மேலே சிங்கிள் மெம்பர் கார்டு இருக்குது. டெஃபினட்டாக நம்ம சிங்கிள் மெம்பர் கார்டுக்கு எப்படி அதை இன்னும் சீர் செய்து அவர்களுக்கு இந்த மாதிரி கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மூலமாக சரி செய்ய முடியும்னு நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.